இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச வளையல் வந்து எப்படி சூப்பராக ரொம்ப வீட்லேயே எந்த மாதிரி பர்ஃபெக்டாக செய்கிறோன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து காப்பர் கலர், இது வந்து ஒயிட் கலர். இந்த ஸ்டோன் வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து எல்லா கலர்லேயுமே நமக்கு கடைகளில் கிடைக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டோன் வச்ச வளையல் வந்து அதிக ரேட் கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளைன் வளையல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ளைன் வளையல் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வளையல் செய்கிறதுக்கு ப்ளைன் வளையல், இது வந்து ரன்னிங் ஸ்டோன். இது வந்து எல்லா நூல்கண்டு தையல் மிஷின் பொருள் விற்கிற எல்லா நூல்கண்டு கடையிலையும் கிடைக்கும். 1 மீட்ரு வந்து 30 ரூபா 35 ரூபான்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒயிட் கலர், இது வந்து காப்பர் கலர். எல்லா கலர்லேயும் நமக்கு வந்து இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து கிடைக்கும். நம்ம எல்லா கலர்லேயுமே ரெட் கலர், ப்ளூ கலர்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் கிடைக்கும். நம்ம என்ன கலர் லைக் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது வந்து ரன்னிங் ஸ்டோன் சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளைன் வளையல் எடுத்துப்போம். இந்த B7000 கம் வாங்கினீங்கன்னா தான் நல்லா ஸ்டிப்பாக நல்லா ஒட்டிக்கும். இல்லை தண்ணி பட்டால் வந்து ஒட்டாமல் கழண்டு வந்துடும். இந்த மாதிரி கம் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ஃபேன்சி பொருள்லாம் செய்கிறதுக்கு, பிளாஸ்டிக்லாம் ஒட்டுறதுக்கு தேவையான ஒரு கம்மாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு இந்த ஸ்டோன் ஒட்ட போகிறோன்றதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்சில் பென்சிலில் கூட மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்டோன்ஸ் மட்டும் கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிடலாம். இந்த சைஸுக்கு தான் வந்து இந்த வளையலுக்கு நமக்கு தேவைப்படுது. இந்த கம்மை வந்து நம்ம சுற்றி இப்படி கையாலே பிடிச்சிக்கலாம். இப்படி லைட்டாக மைனூட்டாக தூக்கிட்டு வந்தாலே இந்த கம் வந்து வளையலில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி கம் ஃபுல்லாமே இந்த வளையல் ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டோனை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக மேலே தூக்கினபடியே நம்ம வளையலில் கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த ஒரு ஸ்டோன் ஒட்டுற அளவுக்கு நமக்கு கேப் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டோன் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். வச்சு லைட்டாக அது வந்து நல்லா க்ரிப்பாக ஒட்டுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படியே வச்சு காய வச்சிடலாம். இந்த மாதிரி காய வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வளையல்லாம் கிடச்சிரும்.